எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ட்ரம்ப் வெச்சாரு பாரு ஆப்பு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்மா கம்பெனிகள் மேல நாங்க 200% டாரிஃப் போடுவோம். அதாவது அமெரிக்கால 40% ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில இருந்து தயாராகி தான் அங்க போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம பார்மா கம்பெனிஸ் எப்படி லாபத்தை அள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 0% டாக்ஸ், 2 வருஷம் கழிச்சு 100% ஆரம்பிச்சு 200% வரைக்கும் நாங்க ஜெனரிக் ட்ரக்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது நாங்க டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், முடிச்சு விட்டுட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டும் இன்னைக்கு ரெக்கவரியே ஆகாத மாதிரி இந்த இத்து போன மார்க்கெட்ல நீங்க யாராவது சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே கோயில் கட்டி கும்பிடணும். அப்பேற்பட்ட ரொம்ப மோசமான ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட் மட்டும் இல்ல, பல்வேறு பங்குகளினுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் இன்னைக்கு தலைகீழாக விழுந்தது மாதிரி தான் இருந்தான். எவனுமே பெருசா ரெக்கவரி ஆகி ஹையை கிராஸ் பண்ணி இன்ட்ராடே ஹையை தாண்டி எல்லாம் எவனும் போகவே இல்லை. பெரும்பாலான ஷேர்கள் அப்படியே தலை குமிஞ்சு கீழே பார்த்த மாதிரியே விழுந்து விட்டது. ஸோ இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் திட்டத்தால நீ வேணா எங்க ஊருக்கு வந்து நீ கம்பெனி ஆரம்பிச்சிரு, இன்னும் 2 வருஷம் பத்தாதா உனக்கு, நீ இங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பாதிப்பு தாங்க முடியாம சன் பார்மா எவ்வளவு பெரிய கம்பெனி 1% கும்பா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 2% கும்பா, டாக்டர் ரெட்டி ஏற்கனவே சோகமா இருக்காங்க. அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க அவன் ஏற்கனவே 4% இறங்கி கிடந்திருக்கான். அதுல இன்னைக்கு ஒரு 2% இறங்கி போச்சு. ஸோ இதுதான் ட்ரம்ப் அவர்கள் 200% பார்மா கம்பெனிகள் மேல டாரிஃப் போடுறாரு அப்படின்ற ஒரு தகவல். ஆமா, 2 வருஷம் கழிச்சு நீங்க பதவி விட்டு விலகிடுவீங்க. அப்ப ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஏங்க, நம்ம அமெரிக்காவுக்கு நம்மளுக்கும் ட்ரேடு டீல் வேற இருக்கு. அப்ப ட்ரேடு டீல் இருக்கில் நீ எப்படி 200% டாரிஃப் போடுவ? அப்புறம் எதுக்கு நாங்க தனியா உனக்கு 200% டாக்ஸ் கட்டணும்? அட ஆண்டவா, இது யாருக்குமே அப்ப புரியாதா? இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதா? எதா இருந்தாலும் 2 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம். ஒருவேளை எக்ஸம்ஷன் போட்டு ஃபார்மாக்கெல்லாம் நாங்க 200% டாரிஃப் பண்ணா அப்ப எங்க மூஞ்சில இழிச்சு வாயின்னு எழுதி போ. என்ன கேட்ட இப்படி ஒரு அமெரிக்க ட்ரேடு டீலே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகிறது 2 தான் உருப்படியா இருக்கு. ஒன்னு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்னு இந்த ஃபார்மா. 2க்கும் கும்பா பாடி விட்டா நம்ம தலையில துண்டை போட்டு தான் உட்காந்துக்கணும். ஸோ இன்னும் பெரிய அளவுல விஷயங்கள் இருக்கு. இவர் முதல்ல 2 வருஷம் கழிச்சு இந்த சட்டம் அமலுக்கு வருதா, இல்ல அங்க ஏதாவது கோர்ட்ல கேஸ போட்டு தூக்கி விட போறாங்களா? இப்ப டாரிஃபை தூக்கி விடலையா? எது எப்படியோ இன்னைக்கு இந்த மார்க்கெட் கும்பா பாடுறதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த கும்பா மார்க்கெட்லயும் நீங்க சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணுன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான தகவலை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அதாவது இந்த பிரபுதாஸ் லீலாதர் PL கேபிட்டல் என்பது ஸ்டாக் மார்க்கெட், இந்திய ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. இதுல இந்த அமிஷா ஓரா அப்படின்றவங்க வந்து 2000 இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தவங்க. கடைசியில பார்த்தா இந்த கம்பெனியவே 96% இவங்க வாங்கிட்டாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். 35 வருஷமா இந்த ஃபைனான்சியல் செக்டர்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களுடைய திங்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவங்கள சமீபத்துல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இப்ப இந்திய ஸ்டாக் மார்க்கெட், இந்திய பங்கு சந்தைகள்ல ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. ஒரு 5 ஷேரை மட்டும் நீங்க சூஸ் பண்ணும் அப்படின்னா அடுத்த ஒரு 20 வருடங்களுக்கு எது போன்ற ஸ்டாக்குகளை நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இவங்களுடைய மைண்ட்ல வந்து எப்படி தோணுது அப்படின்ற விஷயத்தை நான் இப்ப சொல்றேன். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவியாகுமா அப்படின்னு பாருங்க. அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கு பாருங்க. இந்த LNT ஷேரா, இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு, டிஃபென்ஸ் சைடும் இவங்களுடைய எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அந்த LNT ஷேரை பாக்குறாங்க. அதானி பவரா, அவன் கண்ணா பின்னான்னு கேஷ் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 2015 இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்கு. இப்ப 2022 இருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு 14,000 கோடி அப்படின்றது பணத்தை ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த அதானி பவர் வந்து லாபம் செய்யக்கூடிய ஷேர் ஆகும். இந்த LNT கிட்ட நிறைய ஆர்டர்கள் இருக்கிறது, மிடில் ஈஸ்ட்லாம் நல்லா பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர்டர் புக் நல்லா இருக்கணும், நல்ல கேஷ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ல செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பிசினஸை கண்ணா பின்னான்னு பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். டைட்டன் கம்பெனிலாம் சமீபத்தில் எத்தனையோ கம்பெனியில் அக்வஷன் பண்ணியிருந்தாங்க, ஸ்டோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க.
ஸோ டைட்டன் கம்பெனி என்பது பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ற ஒரு டாபிக்ல அவங்க அப்படி ஒரு பங்கு. இப்ப ஜியோவெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் சீப்பா இருக்குமோ நினைச்சிட்டு சப்ஸ்கிரைபர் சேர்றது ஒரு விதம். ஆனா இந்த பாரதி ஏர்டெல்லாம் சமீபத்துல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களால பிரைஸும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அவங்களுடைய மார்ஜின் அதிகமாக வைக்க முடியுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பாரதி ஏர்டெல் சூஸ் பண்றாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் அவனுடைய வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, ஆனா கடந்த 3 வருஷமா மார்க்கெட்ல அவனை ஏத்தி விடல அப்படின்ற ஒரு கான்ட்ராரியன் பெட்ல அப்படி ஒன்னு செலக்ட் பண்றாங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய சில பங்குகள் யாராவது ஒருத்தர் போர்ட்போலியோல இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னுடைய போர்ட்போலியோல கொஞ்சோண்டு இருக்கு. இவங்களுடைய அந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம், சரி பரவாயில்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மிகுந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அமித்ஷா ஓரா அவர்களுடைய கருத்து. அடுத்த 20 வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தா எந்த 5 ஷேர் வச்சுக்குவீங்க அப்படின்றதுல அவருடைய கருத்து. நான்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 20 வருஷம் வச்சிருக்க போறேன்னா அப்படின்றது தெரியவில்லை. ஆனா கடைசிக்கு அந்த அதானி பவரை கடந்த 5 வருஷமா வச்சிருந்தாவே பெரிய அளவுல வருமானம் என்பது வந்திருக்கும். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரையாவது ஒரு 20 வருஷம் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்து முயற்சி செய்யறேன். நண்பர்களே, உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அவங்க எல்லாம் அடிக்கடி நியூஸ்ல வருவாங்க. அப்படித்தான் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு தொடர்ந்து சமீபத்தில் உச்சத்தில் இருந்த பங்கு ஒவ்வொரு முறையும் 250 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்து போய்கிட்டு இருந்தா, இந்த முறை அதுக்கு கீழே போயிட்டு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே டேட்டா பேட்டர்ன்ஸ் 12% என்பது ஏறி இருக்கு. இந்த நேரத்தில் நீ எந்த சந்துக்குள்ள இருந்துடா வெளியே வந்த அப்படின்ற மாதிரி இன்றைய மார்க்கெட்ல அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பங்கு வேக்ஃபிட். ஏன்னா இவன் தான் இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மராக முக்கியமான பங்குகள்ல ஒருத்தனா இருக்கான். ஸோ அப்ப இந்த வேக்ஃபிட் நீ எந்த சந்துக்குள்ள இருந்துப்பா ஓடி வந்த அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு முறை திடீர்னு இந்த பங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டிருந்தது. அதனுடைய சப்போர்ட் ரேஞ்சுக்கு சமீபத்தில் வந்து கீழே விழுந்திருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் சமீபத்தினுடைய லோ பிரைஸ் ஒரு 112 ரூபா பக்கத்துல சப்போர்ட் எடுத்தவன் இப்ப 138 ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேற ஒரு ஷேர் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல மேல வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த டார்க் அப்படின்ற பங்கு ஆக்சுவலா இது லார்ஜஸ்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனி. சமீபத்துல ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் லேஸ் வாக்குல மேல் நோக்கி ஏறி இருந்தான். அந்த வகையில இந்த டார்க் என்பது ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. சமீபத்துல திடீர்னு அதிகமான வால்யூம் என்பது இந்த ஸ்டாக்ல நடந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த டார்க் என்பது இன்னைக்கு 6% என்பது மேல் நோக்கி ஏறி உள்ளது. இது ஒரு லாபம் செய்யும் கம்பெனியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது வந்து இப்ப வரைக்கும் பெருசா லாபம் என்பது பண்ணல. ஆனா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் போன மார்ச் குவார்டர்ல நடந்தது. திடீர்னு 208 கோடிக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இனி வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல அதிக எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த டார்க் லிமிடெட் அப்படின்றது இருக்கு. இந்த டார்க் லிமிடெட்ல நியூஸ் இருக்கோ இல்லையோ, ரியல் எஸ்டேட் செக்டரை சார்ந்த பல்வேறு பங்குகள் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்துல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய செக்டர்கள்ல இந்த ரியல் எஸ்டேட் செக்டரும் சேர்ந்துருக்கு. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் மேலே ஏறதுனால ஒரு சின்ன நப்பாசை தான் ரியல் எஸ்டேட் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம். இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான். அதே மாதிரி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஏறி விட்டதே அப்படின்ற மாதிரி இந்த ஆனந்த்ராஜ் பங்கு 2 செக்டர்ல இருக்கு. ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான இருக்கு, ஐடி ரிலேட்டடான, சாஃப்ட்வேர் ரிலேட்டடான, டேட்டா சென்டர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய செக்டர்ல இருக்கு. எது எப்படியோ முக்கியமான போக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர்கள்ல இந்த ஆனந்த்ராஜ் இருக்கு. அப்படி இருந்த நேரத்துல போன வருஷத்தினுடைய லோ பிரைஸுக்கு மறுபடியும் கீழே வந்து விழுந்துட்டு இப்ப பாதி தூரம் ஏறிட்டான். இனி வந்து இடியாப்ப சிக்கல் தான். நீ பழைய ஹைக்கு இது போயிருவானோ அல்லது இங்கிருந்து இறங்கிடுவானோ அப்படின்ற ஒரு காரணத்தினால பல பேர் இங்க லோரே பிரைஸ்ல தைரியமாக எடுத்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸே இப்ப இந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல என்டர் ஆகிறதுக்கு பல பேர் யோசிப்பாங்க. ஆனா இளம் கன்று பயமறியாது அப்படின்ற மாதிரி மொமெண்டம் ட்ரேடர்ஸ் அந்த பசங்களுக்கு தான் இது வந்து புதியதாக பணம் போடணும்னு யோசிக்கிறவங்க தான் இந்த மாதிரி இடத்துல வந்து பணத்தை போடுவாங்க. ஆனா ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க போடுவாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க போட மாட்டாங்க. நல்ல அழகு போல போன வருஷத்து லோகு வந்து விழுந்தானா அங்க கொண்டே பணத்தை போடாம இனி மொமெண்டம்ல கொண்டே யாரு போடுறது அப்படின்ற மாதிரி அந்த குரூப் ஒதுங்கிரும்.
பட் மொமெண்டம் ட்ரேடர்ஸ்னுடைய புது குரூப் புதுசா பணத்தை போட்டு இந்த பங்கை போன வருஷத்தினுடைய ஹைக்கு கொண்டு வந்தாலும் சரி, அல்லது 2024 ஹைக்கு கொண்டு வந்தாலும் சரி, எதுக்கு கொண்டு வந்தாலும் சந்தோஷமே அப்படின்ற மாதிரி இந்த மொமெண்டம் ட்ரேடிங் குரூப் என்பது உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை கண்டுபிடிக்கிறது இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் Q1 ரிசல்ட் சரியில்லைன்னு பல்வேறு பங்குகள் 20%, 10% கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கான். இந்த ஐடிசி ஷேர் ஏற்கனவே இறங்கினவன். சோ இப்ப வரக்கூடிய ரிசல்ட் சீசன்ல FMCG பிசினஸ் எல்லாம் ஸ்பீடு எடுக்குதா, ஓரளவுக்கு மொமெண்டம் திரும்புதா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லா FMCG கம்பெனிகளுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு என்பது பிறக்கும். சோ தற்போதைக்கு இந்த ஐடிசி செஞ்சிருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 3 மாதமாக தன்னுடைய சரிவை தடுத்து நிறுத்தியிருக்கு. அது மட்டும்தான் இவன் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல். இது மாதிரி எத்தனையோ பங்குகள் சரிந்து கிடந்த லாபம் செய்யக்கூடிய பங்குகள் இருந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஒருத்தன், அவனும் சரிவடைஞ்சு கிடந்தா, அப்புறம் மறுபடியும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி மேல வந்தான். அது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். கீழே விழுந்து கிடந்தவங்க திரும்பி மேல ஏறினவங்க. சோ இந்த ஐடிசிக்கு வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் காத்திருக்கா இல்லையா என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல டிவிடெண்டுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறாங்களா அல்லது growthக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா, growth கம்பெனிகளுக்கு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு என்பது இருக்கு. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. சோ இந்த ஐடிசி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படின்றதா எல்லா அனலிஸ்டுடைய மைண்ட் செட்ல இருக்கு. இப்ப வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல அவனுடைய பிசினஸ்ல பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்க, FMCG பிசினஸ் ஸ்பீட் எடுத்திருக்குன்னு growth காமிச்சான்னு வச்சுங்களேன், உடனே மார்க்கெட்ல இது ஒரு பேசும் பொருளாக இருக்கும். நண்பர்களே, இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து நஷ்டத்திலிருந்து லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கு. இருந்தாலும் இவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனைன்னு தெரியல. பட் 32 கோடி 57 கோடின்னு லாஸ் மேக்கிங்கா இருந்த இந்த பங்கு இப்பெல்லாம் நல்ல ரிசல்ட், அதுவும் போன குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல 59 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்கு. பேடிஎம் போன்ற ஷேர்கள்ல எப்படி லோ லெவல்ல இருந்து லாபம் செய்யக்கூடிய பங்காக மாறணும்னு எப்படி மேல ஏறி வந்தான். ஆனா இந்த பைன் லேப்ஸ் மட்டும் என்ன இழிச்சு வாயினா, இந்த ஷேரினுடைய விலை மட்டும் தொடர்ந்து அது 52 வீக் லோலயே வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட வால்யூம் சமீபத்தில் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு குரூப் வந்து நம்பிக்கையை எடுத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்கறாங்களோ, அல்லது இதுக்கு மேல எங்கனால எல்லாம் லாஸ் தாங்க முடியாது அப்படின்னு சில குரூப் கழட்டி விட்டுட்டு போறாங்களோ அப்படின்றது தெரியல. பட் இந்த பங்கு நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பிய பங்கு. சுஸ்லானை ஏத்தி விட்டாங்க, எட்டர்னல் ஸ்விக்கி, இந்த எட்டர்னல் ஜொமேட்டோவை ஏத்தி விட்டாங்க, பேடிஎம் ஏத்தி விட்டாங்க, லாஸ் டு ப்ராஃபிட் வந்தது, டெல்லி வரி ஏத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை ஷேர்களை ஏத்தி விட்டீங்களே மார்க்கெட், இந்த பைன் லேப்ஸ் மேல மட்டும் உங்களுக்கு என்ன ஒரு ஓர வஞ்சனை. சோ இந்த சமீபத்துல பைன் லேப்ஸ் அப்படின்ற பங்குகள்ல அதிகமான வால்யூம் என்பது நடந்து கொண்டுள்ளது. அந்த வால்யூம் என்பது இந்த பங்கை மேல ஏற்றுவதற்காக நடந்த ஒரு வால்யூமா, அல்லது இன்னும் பிடிச்சி கீழே இன்னும் சீப்பா ஒரு 70 ரூபா 50 ரூபாய்ன்னு கொண்டு போய் விடுங்க, ஏற்கனவே 300 ரூபாயிலிருந்து 140 ரூபா 50% இறக்கி விட்டுருக்காங்க, இன்னொரு 50% இறக்கி விடுங்கன்னு ஏதாவது ஒரு குரூப் வித்து விட்டு போயிடுச்சா என்ன அப்படின்றது தெரியல. பட் இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற பங்குல அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. Q1 ரிசல்ட்ஸ் இதுக்கு ஏதாவது ட்ரிகராக அமையுமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஒரு கடோத்கஜன் மாதிரி வலிமையான ஷேர் தான் இன்ஃபோசிஸ். ஆனா அதை குப்புற கீழே உட்கார வச்சிருக்காங்க. ஏன்? அது நஷ்டம் செய்யறதுனாலயா? கிடையாது. அவன் லாபம் அருமையா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு உட்கார்ந்து இப்பவே கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில வீட்ல நாளைக்கு காலையில கோலம் போடுங்கன்னா நைட் ஒரு 8 மணிக்கு போட்டு வந்துருவாங்க. காலையில எந்திரிக்க வேண்டியது இல்ல. அதனால எதிர்கால பயத்தை மனசுல வச்சுட்டு மார்க்கெட்ல இது போன்ற இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய கம்பெனி எல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. டிசிஎஸ் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தான். அது மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் ஏதாவது பெருசா சர்ப்ரைஸ் கொடுக்குதா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருட லோ பிரைஸ் அப்படின்ற இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. 2023 லோ பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இவனுக்கு என்னைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது தெரியல. பல ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரேக் அவுட் வருதா, இப்படி தொடர்ந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய பங்கு திடீர்னு இந்த ஃபாலிங் ஸ்லோப் லைனை
அதிரடியாக கிராஸ் பண்ணிக்கிறதா அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீக்லி சார்ட்ல RSI 10க்கு கீழே போயிடுச்சா, அந்த அளவுக்கு பிடிச்சி அடி சாத்தி விட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அவ்வளவு தூரம் ஓவர் சோல்ட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது திரும்புமா அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்புக்கு தான். ஸோ தற்போதைக்கு ஐடி செக்டரே ப்ரெஷர்ல இருக்கு. அதுல பெரிய ஜாம்பவான் கடோத்கஜன் இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் தான். இது வந்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கிறதா இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல TCS மாதிரியே அப்படின்றது. TCS என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தான், TCS ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் ஜாலியா 15-20% ஏறிட்டாங்க. அது மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் இன்னொரு ரவுண்டு பண்ணி விடுமா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, டாடா குரூப்பை சார்ந்த இந்த பங்கு ரேலிஸ் இந்தியா அப்படின்ற ஷேர், இந்த பங்கினுடைய திடீர்னு அப்பப்ப எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய பங்கு தான் இந்த ரேலிஸ் இந்தியா. பாருங்க, அவன் வருஷம் தவறாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான் சமீபத்துல. 2024ல நல்ல ஏற்றமா, 2025ல ஏற்றமா, இன்னும் 2026ல அவன் சர்ப்ரைஸ் கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இந்த 6 மாசத்துல இந்த ரேலிஸ்க்கு 2 குவார்டர்லி ரிசல்ட் வரும். இப்ப இனி இந்த மாதத்துக்குள்ள ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன். வந்துருச்சு ஐயா, வந்துருச்சு. ஸோ இந்த 1022 கோடி மிகப்பெரிய ஒரு மாற்றம். சேல்ஸை இவ்வளவு தூரமா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி 1022 கோடி சேல்ஸ். அதே மாதிரி அது செய்திருக்கக்கூடிய லாபம் 125 கோடி சமீபத்தில் எந்த ஜில்லாலையுமே அவன் பண்ணல. ஸோ இதனால பல பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய FIS ஒரு 9%, DIS ஒரு 12%, பப்ளிக் ஒரு 23%. இனி இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, பரவாயில்லையே ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, இப்போ வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸே கொடுக்கல 2026ல, இனிமேலாவது மனம் திருந்தி கொடுக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்தா என்ன, வரலன்னா என்ன, வேல்யூவேஷன் கான்செப்ட்ல இந்த பங்குகளை வாட்ச் பண்றவங்க எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. இதனுடைய PEG ரேஷியோ, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி PE ஸ்டாக் PE கம்மியா இருக்கா, அதே மாதிரி கடனே இல்லாத கம்பெனியா, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளா, ஒஸ்ட் கேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சில பேர்லாம் கமெண்ட்டுகள் போட்டிருக்காங்க, நான் வாங்கினது தாங்க தாமதம், அடுத்த செகண்ட்ல இருந்து நெட்டு குத்தலா கீழே விழுந்துருச்சிங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஒஸ்ட் கேஸ் நடக்கும் பொழுது கடைசிக்கு டிவிடெண்டாவது கொடுப்பானா? அப்படி வேல்யூவேஷன் பார்த்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அல்லது இப்ப ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ரெக்கவரி வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த ரேலிஸ் இந்தியா அப்படின்ற பங்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஏமாற்றம் தான். 2026ல அவன் சம்பாரிச்சு கொடுக்கல. நண்பர்களே, கடைசியா இந்த டிம்கன் அப்படின்ற பங்கு, இவனு வந்து செக்டர் லீடர்ல ஒரு ஆள் தான். பீரிங் செக்டர்ல வந்து இவனு ஒரு செக்டர் லீடர் தான். இந்த ஷேர் வந்து பெருசா கிராஷ் ஆகவே இல்லை. ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியாவாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பெருசா கீழே உழுகவே இல்லை. ஏன்னு தெரியல. 2026ல இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பங்கு தான். இதுக்கு முன்னாடி ஒரு இடம் மார்ச் மாசத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வர்றதுக்கு முயற்சி பண்ணான். அது என்னமோ தெரியல, கரடிகேட்ல இருந்து தப்பிச்சு இந்த ஷேர் மிகப்பெரிய அளவுல ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் நீ எப்படி தப்பிச்சு போலாம், கீழே உழுகு அப்படின்ற மாதிரி நெட்டு குத்தலாக இந்த டிம்கன் அப்படின்ற பங்கு சரிவடைந்து வந்தாலும் இந்த வருஷத்தினுடைய லோக்கு கீழே இன்னும் போகல. சோ இவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வருதா இல்லையா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சோ இந்த Q1 ரிசல்ட் சீசன் இதுக்கு என்ன, இதுக்கு முன்னாடி வந்த Q4 ரிசல்ட் சீசன் வீக்கா அல்லது ஸ்ட்ராங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட் என்பது கொடுத்திருக்கு. இப்ப நெட்டு குத்தலா சரிவடைந்து கிடக்கக்கூடிய இந்த நிலைமையில இதனுடைய Q1 ரிசல்ட் சீசன் வரும்பொழுது என்ன மாற்றம் வரும் என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரி நண்பர்களே, நீங்க வந்து பல்வேறு பங்குகளை செலக்ட் பண்றீங்க, உங்களுடைய மைண்ட் செட் என்பது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு கம்பெனில சேர்ந்து அந்த கம்பெனியவே வாங்கிய அமிஷா ஓரா அவர்களுடைய திங்கிங், இத்தனை 6000 ஷேர் இருக்கு, அதுல 5 ஷேரை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா அவங்க எப்படி யோசிச்சு செலக்ட் பண்ணாங்க, என்னென்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோனுடைய தொடக்கத்துல பேசியிருந்தோம். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம். ட்ரம்ப் உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம்.